செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் செயலாளர் திரு சுபீன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த இடத்திலே 1000 தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்து ஆணை வழங்கி விழா பேருரை நடத்த இருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, நம்முடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களே, துறையினுடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குனர் அவர்களே, மருத்துவ கல்லூரி கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் அவர்களே, பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களே, இங்கு இருக்கக்கூடிய கூடுதல் செயலாளர்களே, இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே மற்றும் இங்கு இந்த விழாவிலே ஒரு மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு பணி நியமன ஆணை பெறுவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்களே, செவிலியர்களுடைய குடும்பத்தினரே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில மையம் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தொகுப்பூதிய முறையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் இந்த ஆட்சி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட 6000 செவிலியர்கள் பணி நிரந்தரத்துக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இன்றைக்கு விழா பேருரையாற்றவும் இன்றைக்கு ஆணை வழங்கவும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்கள். இந்த தமிழகத்திலே அமைச்சர்கள் பட்டியலிலே மிகவும் சிறப்பாக, துடிப்பாக, இளமையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நம்முடைய அமைச்சர். எந்த ஒரு ஊருக்கு சென்றாலும் அங்கு அரசு விழாவாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அவர் முதலில் செல்வது நம்முடைய அரசு மருத்துவமனையாக இருக்கும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கும். அந்த வகையிலே அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் அனைத்தையும் ஆராய்ந்து இன்றைக்கு நம்முடைய மருத்துவத்துறையானது ஒரு கடந்த காலங்களை விட தற்போது பயனாளர்கள் அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கு அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அளவில் இன்றைக்கு நம்முடைய துறையை மாற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட 35% மேல் மருத்துவ பயனாளர்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியிலே அதிகமாக அரசு மருத்துவமனையை பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் தான் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். அதே போல இந்த 1000 பணியிடங்கள் என்பது சாத்தியமில்லாத இடத்திலே 1000 பணியிடங்களை இன்றைக்கு பணி நிரந்தரம் பெறுவதற்கு சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதே போல பொங்கலுக்கு முன்பு 1000 பேரை பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொன்னார். எனக்கும் கூட யோசனை தோன்றியது என்னவென்றால், பொங்கலுக்கு முன்பு முடிப்பதற்கு சாத்தியமான கூறுகள் இல்லை. என்னவென்றால், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மேன் பவர், அதிகாரிகளும் எப்படி வேலை செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு பொங்கலுக்கு முன்பு இன்றைக்கு பொங்கல் செய்தியாக இன்றைக்கு 1000 பேருக்கு பணி நிரந்தரம் வழங்கியிருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் ஒரு 725 கொரோனாவில் பணி செய்து இன்றைக்கு பணி இல்லாமல் இருக்கக்கூடிய செவிலியர்கள் மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் மிகவும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. அதே போல் கிரேடு 2 பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 பணியிடங்கள் இன்றைக்கு அதாவது பதவி உயர்வு பெற இருக்கிறார்கள். அதே போல் நர்சிங் டியூட்டர்ஸ் 144 பேர் பதவி உயர்வு பெறுவதற்கு இருக்கிறார்கள். அதே போல் 14,000 18,000 ஊதியம் என்பது மாற்றப்பட்டு சில செவிலியர்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே பெறாமல் இருந்த செவிலியர்களுக்கும் இன்றைக்கு அது வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். தொகுப்பூதியத்தில் பணி செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு, அதாவது தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த ஒரு ஏற்பாடையும் செய்திருப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. அதே போல இனி வருங்காலங்களிலும் மீதம் இருக்கக்கூடிய செவிலியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பதில் மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. அதையும் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி, தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி, இதற்கு இரவும் பகலுமாக உழைத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இயக்குநர்களுக்கும்
இங்கு மீண்டும் ஒரு முறை ஆணை பெறக்கூடிய செவிலியர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய சங்கம் சார்பாக ஒரு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கௌரவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம்.